நான் வந்து ஏதாவது கோவில் அடிச்சனா யூனிட்ல வராது இல்ல. நாத்திகர்கள் கோவில் அடிச்சத வரலாறு இல்ல. ஆனா சாமி நம்பிக்கை இருக்க நீங்க மசூதி அடிச்ச வரலாறு இருக்கு. நாத்திகர்களே சிலைகள் நாங்க காசு வாங்கி நாங்க உடைச்சு டெமோ காட்டணும் சார். நாங்க கோவிலுக்குள்ள போய் இடிக்கல. கோவிலுக்குள்ள போய் நாங்க இடிக்கல. மசூதிகளை இடித்த வரலாறு பிஜேபி உடைய ஆர்எஸ்எஸ் உடைய. போறது நாங்க வேற ஏரியா இல்ல. பிராக்டிகலா யதார்த்த அதுல சட்டம் கிடையாது. பிஜேபி சொல்லுங்க சார். சட்டம் நான் என்ன கேக்குறேன் ஒரு நிமிஷம். நான் என்ன சொல்றேன்னா இல்ல இதுக்கு பதில் சொல்றேன். அவர் தமிழ் சட்டப்படி இப்படி சொல்ல தமிழ் நான் இதுக்கு பதில் சொல்றேன். நான் பதில் சொல்றேன் சார். இது ஒரு நிமிஷம் குமார் இது பிரிவினைவாத கருத்து இல்ல. பிரிவினையே இல்ல சார். இது யதார்த்தம் சார். பிரிவினை ஒரு நாளா ஒண்ணு நம்ம எல்லாம் இந்தியர்கள்னு பேசுறீங்க சார். நீங்க தேர்தல் ரீதியில ஒரு வழியா வரலாம் சார். ஆனா ஆபத்தை விளைவிக்கக்கூடிய தேர்தல் வெற்றிக்கு எதை வேணா சொல்லலாம். தப்பு இல்ல. பேஜா ஆனர் தாங்க போடுங்க. இல்ல நான் தமிழ்ட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுவேன். தமிழ்ட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுவேன். நான் வந்து பேட்ரியாட் அதனால நீங்க பிஜேபி இப்படியே போடுங்க. பத்திரிகையாளர் பத்தி டெல்லில யாரும் பேச போறாங்க தேவையில்லை. திட்டமிட்டு ஒன்மே டிராபிக்க பேசுறாங்க. பேரே இருக்கு சார். தமிழ்நாட்டு பத்திரிகையாளர் பத்தி யாரும் தேவையில்லை. இவர் ரொம்ப கம்மி. தேவையில்லை. நானும் பத்திரிகையாளர் தான். என்னைய பத்தி இன்னொருத்தர் டெல்லில கமெண்ட் பண்றது எனக்கு அவசியம். எனக்கு தேவையில்லை. பிரச்சாரங்கள் எனக்கு தேவையில்லை. உங்களுக்கு தேவை சார். பொது வழியில பேசணும். தமிழ்நாடு பத்திரிகையாளர் பத்தி டெல்லில இருக்க என்ன சொல்லணும்? பிஜேபி ஆதரவு அங்கீகாரம் தமிழ்நாட்டு பத்திரிகையாளர்களுக்கு தேவையில்லை. அந்த விட்டுட்டு நீங்க சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. தமிழ்நாட்டு பத்திரிகையாளர் எப்படி நடக்கணும் யாரும் பாடம் எடுக்க வேணாம். டெல்லில இருந்து நீங்க சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. பாடம் இல்ல சார். பாதிக்கிற விஷயத்தை அவங்க நீங்க சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. வருவீங்களா? நான் வேற சார் இல்ல நான் சொல்றது கேளுங்க. நான் எதுக்கு நான் சொல்றதுக்கு நான் விளக்கம் நான் சும்மா காரணம் இல்லாம சொல்லல. வேண்டாம். காரணம் இல்லாம நான் சொல்லல சார். நான் ஒரே வார்த்தையில முடிச்சிருவேன். ஒரு செகண்ட்ல முடிச்சிருவேன். அதாவது ஒரு பத்திரிகையாளர்னு போட்டா நடுநிலையோட பேசணும். அது என்ன வேணா இருக்கலாம். உண்மையா இருக்கணும். உண்மையா இருக்கணும். நான் அதை சொல்றேன்.